அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. சிதம்பரம் வடலூர் ராமலிங்க சுவாமி திருவடிகள் போற்றி போற்றி. நம்ம எல்லாருக்குள்ள இருக்கிற நோய் எதிர்ப்பு சக்தி அப்படின்ற சுயம் பிரகாசமான ஆற்றல், அதே மாதிரி நாம வெளியே பார்க்கிற குருமார்கள், சிவன், கணேசன் என்ற தெய்வ ரூபங்கள், அது இந்த பிரபஞ்சத்தை இயங்க வைக்கிற பரமானந்த சக்தி. இந்த ரெண்டுத்தையும் முழுமையா இணைப்பதற்கான ஒரு வாய்ப்பு தான் இந்த ஜோதி வழிபாடு. அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கிறது இந்த பிரகாசமான ஒளி. இதை எப்படி உங்களுக்குள்ள முழுசா அனுபவபூர்வமா கொண்டு வருது அப்படின்றதுதான் நாம இந்த காணொளியில பார்க்க போற சுவாச பயிற்சி. பாரு, நம்ம எல்லாரோட மார்பு கூண்டு சுவாசத்துக்கான மிக முக்கியமான பகுதி. அதை எப்படி முழுசா பயன்படுத்தலாம்? ஏன்னா இந்த சுவாச கோளாறுகள் தான் இன்னைக்கு நம்மளுடைய இரத்தத்துல ஆக்சிஜனோட அளவை ரொம்ப குறைவாக்குகிறது. அப்ப இந்த சுவாச பைய முழுசா நீங்க பயன்படுத்துவதற்கு இந்த பயிற்சிய முழுமையா பண்ணும்போது உங்க சுவாச பை, தட் மீன்ஸ் வெளியிருந்து உள்ள போகிற பிராண சக்தி, உடம்பு முழுக்க பயணிக்கிற பிராண சக்தி ஆழமாகி உடம்புல அங்கங்க இருந்து வலி வேதனையை தருகிற அப்பான சக்தி, எதிர்மறையான பதிவுகள், பிரச்சனைகள், வியாதிகள் முழுமையா நம்ம உடம்பை விட்டு மனசு விட்டு வெளியே போகும். அப்ப இந்த உடலிலும் பிரகாசமான உணர்வு, மனதிலும் பிரகாசமான உணர்வு, உயிரிலும் ஒரு பிரகாசமான ஆனந்தம். ஸோ இப்ப இங்கேயும் குரு, இங்கேயும் தெய்வம் அப்படின்றது நம்ம எல்லாருக்கும் தெளிவாகும். ஜீவனே சிவன், நானே ஜோதி, நானே குரு, நானே இறைவன் என்பது ஐடென்டிட்டி, ஈகோ, இக்னரன்ஸ் இல்ல, த பியூர் இன்டெலிஜென்ஸ், விஸ்டம். நீங்கள், நான், அவன், அது என்பது அத்துணையும் இறைவனின் பிரதிபிம்பம். வி ஆர் த காட். வாங்க பார்க்கலாம். முதல் முயற்சி, கைகள்ல சிவ முத்ரா. இதுக்கு இன்னொரு பேரு பிராண முத்ரா. இந்த முத்ரை பிடிச்ச உடனே பிராண சக்தி உங்க உடம்புக்கு அதிகமாகும். பாருங்க, கடைசி 2 விரல், கட்டை விரல் நுனிப்பகுதி அழுத்தி, ஆள்காட்டி விரல் நடுவிரல நேர வைக்கிறேன். மூச்சை இழுத்து ஷோல்டரை நல்லா விரிக்கிறேன். இவ்வளவுதான் முடியும் அப்படின்றது முதல் நிலை. இந்த அமைப்பை பார்த்தீங்களா? இது நம்ம எல்லாரோட டிஎன்ஏவோட ஸ்ட்ரக்சர். நம்ம எல்லாரும் சயின்ஸ்ல படிச்சிருக்கு. இதை கூட இந்த அறிவியல் இப்பதான் கண்டுபிடிச்சிருக்கு. ஆனா இதை நம்மளுடைய முன்னோர்கள் இந்த உணர்வுல தான் சக்தி பரவுகிறது என்பதை மனித குலம் உணர்வதற்காக முருகன் கீழ சர்பம், சிவாக்கு சர்ப ஆபரணம், கிருஷ்ணன் படுத்து உறங்கக்கூடிய ஆதிசேஷன், இப்படி அரச மரத்தடியில, ஆலமரத்தடியில எங்கேயும் அந்த டிஎன்ஏ ஸ்ட்ரக்சரை பாம்பு வடிவில் காமிச்சிருப்பான். பாம்பு எப்படி ஊர்ந்து பயணிக்கிறதோ நெளிந்து நெளிந்து, அந்த மாதிரி நீங்க ஒவ்வொரு வேலை செய்ய செய்ய உங்க முதுகுல இருந்து ஒரு விதமான நெளிதல் உணர்வோடு சக்தி அலை அலையாக பரவுகிறது.
அததான் நம்ம எல்லாரும் யோகால அனுபவிக்கிறோம். குண்டலினி சக்தின்ற மதர் எனர்ஜி, தட் மீன்ஸ் பராசக்தி. இந்த சக்தி அதிகமாக அதிகமாக மனம் அடங்கும், உடல் வியாதிகள் தீரும். அந்த அன்னையின் பேரருள் உங்க மூளைக்கும் மனசுக்கும் கிடைச்சதுன்னா உங்க முகம் அழகாக மலரும். இது முதல் முயற்சி. இன்னொன்னு எப்படி அழகா பண்ணலாம்? இந்த வயிறு பிரச்சனை, குடல் பிரச்சனை, ஸ்டோனு, சிஸ்ட், பைல்ஸ் கம்ப்ளைண்ட் இருக்குல்ல, அதுக்கு வயிறு சுவாசிக்கணும். பாருங்க, கால் இன்னும் கொஞ்சம் அகலப்படுத்தி அலை அலையாக உங்க முதுகுல, மூளையில, முகத்துல, நாடி நரம்புல பாருங்க. இந்த ஆக்ஷனை பாரு. ஒரு குளத்து தண்ணீர் சலனம் இல்லாம இருக்குது, உங்க முகம் தெளிவா தெரியும். ஒரு கல்லை போட்டு உடனே பாருங்க, அலை அலையா அந்த எனர்ஜி வேவ்ஸ் பரவும். எனர்ஜி வேவ்ஸ் பரவும். ஸோ உங்களோட ஃபோக்கஸ் உங்க தேர்ட் ஐல, ஸ்பைனல் கார்ட்ல ஆழமா பதியும் போது உலகளாவிய எண்ண அலைகள்ல இருந்து நீங்க விடுபட்டு உங்க முதுகு தூண்ல இருக்கிற தெய்வீக அன்ப ருசிக்க ஆரம்பிச்சிரு. இததான் யோகால நம்ம பண்ற இன்வர்ட் ஜேர்னி. இறுதியா இது இரண்டாவது முயற்சி. மூன்றாவது முயற்சி, நம்ம எல்லாரோட லட்சியம் நமக்குள்ள இறைவனை ருசிப்பது. அதுக்கான அழகான முயற்சி தான் இந்த மூன்றாவது. பாருங்க, கால்களை அரை அடி இடைவெளி முழுமையா எப்படி சுவாசிக்கிறது? அடி குதம் வரை சுவாசம் போகணும். மெதுவாக அமர்ந்து இதுதான் முழுமையான சுவாசம். இன்னைக்கு சுவாசம் ஆழமாகாததுனாலதான் இந்த மனதுல, மூளையில, உடல்ல ஓயாத பிரச்சனைகள். மருத்துவர்களோட அறிவியல் ஆராய்ச்சியின்படி நீங்கள் ஆழமாக சுவாசிக்க வேண்டும். மூச்சை நன்காக இழுத்து நிதானமாக விட வேண்டும். இததான் நாம யோக கலை மூலமா நம்ம சுவாசம், இயற்கை மற்றும் யோக ஆராய்ச்சி மையத்துல இந்த பிராண சக்தி உங்களுக்குள்ள ஆழமாக ஆழமாக உடம்புல, மனசுல தங்கி இருக்கிற எல்லா அசுத்தங்களும் எப்படி முழுமையாக வெளியேறுகிறது, உங்களுக்குள்ள மறைஞ்சு உறைஞ்சிருக்கிற குண்டலினி என்ற தெய்வீக சக்தி எப்படி முதுகு வழியா உங்க மூளைக்கும் மனதுக்கும் முழுமையாக கிடைக்கிறது. இந்த இன்னர் லைட்டை தான் குருமார்களும் ரிஷிகளும் ஞானிகளும் சித்தத்துள் சிவலிங்கம் சொல்றாங்க, உடம்புல உத்தமன்னு சொல்றாங்க. அந்த உத்தமன் வேற யாரும் இல்லை, நீங்கள் என்கிற ஆன்மொழி. நீங்கள் உடல் அல்ல, மனம் அல்ல, வியாதியஸ்தன் அல்ல, நீங்கள் வேதனைக்குரிய நபர் அல்ல, நீங்கள் என்றும் சுடர்விட்டு பிரகாசிக்கும் ஆதி அந்தமில்லா அருட்பெருஞ்சோதி. இந்த சத்தியம் நம்ம எல்லாருக்கும் அனுபவமான நீங்கள் எல்லோரும் தியானம், மந்திர ஜபம், பக்தியில மூழ்கி இறைவனிடத்திலே ஆத்மார்த்தமா அன்பு செலுத்த வேண்டும். எங்கே இயற்கையில் கருணை பிறக்கிறதோ
அங்கே இருந்து அருளும் அருட்பெருஞ்சோதி. இந்த மாதிரியான பழக்கழக்கங்க நம்மோட சேர்த்துக்கிட்டு உடல் பிரச்சனைகளையும் மனதில் இருக்கிற பல்வேறு அழுக்குகளையும் அகற்றுவதற்கான ஒரு ஆனந்தமான ஆராய்ச்சி வாழ்வு இல்லம்தான் பரம் சித்த ஞான பீடம். உங்களுக்காகவே நம்ம காந்தி நகர்ல ஆனந்தமா இருக்கலாம். வாங்க. ஜோதி அருட்பெருஞ்சோதி தனி பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி.